ஓகே, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். ஆமாம், காலையில் வந்தாங்க, அதை தான் சொன்னோம். இப்போ அருண்ராஜ் தான் அவர் ஃப்ரெண்டு வந்தார். 3 விஷயங்களை அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் சார். 1, தமிழ்நாடு 17வது பொது தேர்தலில் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் பெற்றிருக்கிறார். இது எதிர்பார்க்காத வெற்றி. அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கோம். ஜனநாயகத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது மக்களுடைய தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அதை கண்ணியப்படுத்துவது தான் ஜனநாயக கடமை. அந்த கடமையை எல்லா கட்சியும் செய்யணும், நாங்களும் செய்வோம் என்று ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னோம். 2வது, தமிழ்நாட்டு தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு வெற்றி கழகம் மெஜாரிட்டியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி கவர்னருக்குடைய அதிகாரம் ஒரு தேர்தலில் எந்த கட்சி மெஜாரிட்டியான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த கட்சி தலைவரை அழைத்து அவரிடத்தில் கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? உங்களுக்கு மெஜாரிட்டி பார்ட்டி நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஆட்சி அமைப்பீங்களா? உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? உங்களோட எல்லோரும் வருவாங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அது நிச்சயமாக இந்த கவர்னர் கேட்பார். அப்படி கேட்கும்போது விஜய் அவரிடத்தில் கேட்கும்போது அந்த எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய கவர்னர், ஆளுநர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த உங்களுக்கு 118 சீட்டு வேணும், அந்த 118 மெம்பருடைய பேர்களையே என்னிடத்தில் சமர்ப்பித்த பிறகு தான் உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னதாக தகவல் வருது. இது அரசியல் சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், இது தமிழ்நாடு கவர்னர் செய்திருக்கிறது சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. கோர்ட்டுக்கு போனால் அவருடைய நடவடிக்கை செல்லாத கூட போயிடலாம் அப்படின்னா இருக்குது. பெரிய லாயர்களை பார்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட அது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தமிழ்நாடு மக்கள் அளித்த தீர்ப்பு, ஜனநாயக தீர்ப்பை மதிக்க கவர்னர் தவறுகிறார் என்பது நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம். அதனை நாங்கள் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் செய்திருக்கிறது சட்டப்படி செல்லாத ஒன்று, நியாயமில்லாத ஒன்று. இதே கருத்தை தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, மற்ற எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் அதை தான் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதைத்தான் இந்த கூட்டத்தில் உங்களிடத்துல நான் சொல்லும்போது தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை அழைத்து பதவி பிரமாணம் முதலமைச்சராக செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிர்பந்தமும் இருக்கிறது சட்ட ரீதியாக என்பதை காலையிலேருந்து இந்த வரை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். 2வது விஷயம், அவங்க 118 இடங்கள் பட்டியலை கேட்கும்போது அதில் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது, அதனால் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வழக்கமாக குறைவாக இருந்தாலும் அந்த நேரம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிரூபிப்பாங்க. அப்படி தான் வழக்கம். இப்போ 118ல் 110 இருக்கலாம், 8 பேர் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரம் ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில் 118க்கான காரியம் சொல்லியெல்லாம் வருவாங்க போவாங்க, அது வழக்கம். ஆனால் இப்போ அது மாற்றமாக சொல்லியிருக்கிறதுனால இது கவர்னர் மட்டும் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரா, இல்லை மத்திய கவர்மெண்ட்டுடைய தூண்டுதல் பேரில் இது எடுக்கப்பட்டிருக்கா என்பதை
இன்றைக்கி நாளைக்கு தான் தெரியும். இப்போது எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஒரு விஷயம், தமிழ்நாடு தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலை வணங்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கடமை. அதனால் இந்த தேர்தலில் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாடு மக்கள் மெஜாரிட்டியான பெருவாரியான வாக்களித்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு கவர்னருக்கு உண்டு. அதை வரவேற்க வேண்டிய பாராட்ட வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது. இதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். காலையில் மத்திய கவர்மெண்ட்டுடைய இந்த ஐபி பீப்புள் கேட்டபோது கூட மத்திய மோடி இடத்துல பிரைம் மினிஸ்டரை நீங்கள் இதை கன்வே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, ஏன்னா தமிழ்நாடு கவர்னர் பண்ணது சட்டப்படி சரியாக இல்லை சார், இது குழப்பம், தமிழ்நாடு மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே கருத்தை தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி நேற்று இல்லை, நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம். கூட்டணியில் இப்போ இருக்கிறவங்க நேற்று இல்லை, நாங்கள் ரொம்ப காலமாக தொடர்ந்து இருக்கோம். இடைப்பட்ட 80 ஆண்டு காலத்தில் ஒரு 4-5 வருஷம் இல்லாமல் இருந்திருப்போம். பிஜேபிக்கு போன காலத்தில் தான் நாங்கள் இல்லாமல் இருந்தோம். தவிர மெஜாரிட்டியான காலம் முழுவதும் திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இந்திய முஸ்லீம் லீகு திமுகவோட இருக்கிறது தேர்தல் கூட்டணின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. இது கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி. தேர்தல் கூட்டணின்னு சொன்னால் தேர்தல் முடிஞ்சதோடு வெளியே போயிடலாம். ஆனால் நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இவருடைய காலம் வரை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுக்கு இந்திய முஸ்லீம் லீகிற்கு உள்ள அரசியல் ரீதியான உறவு என்பதை விட சமுதாய ரீதியான உறவு என்பதில் அழுத்தமாக நாங்கள் இருக்கிறோம். அதை பின்பற்றி நாங்கள் வாழ்கிறோம். இந்திய முஸ்லீம்ங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியை ஒன்று என்று யாரும் நினச்சா அது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம். காரணம், தமிழ்நாட்டில் 60 லட்சம் பேர்த்துக்கு மேலே வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அது பல வாய்கள் நம்பி இருக்கலாம். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அங்கே போய் சேர்ந்திருப்பதாக பத்திரிகை நீங்கள் உங்களுடைய மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் உள்ள அந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்களுடைய விருப்பத்துக்கு உள்ளது. அந்த முடிவுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கேரளாவில் நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறோம், அதனால் இங்கே அவர் எடுத்த முடிவு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எங்கள்கிட்ட பேசினாங்க. வேணுகோபால் போன்றவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அது கேரளாவில் உள்ள பிரச்சனை வேறு சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்திய முஸ்லீம் லீகு நாங்கள் அங்கே வைக்கிறோம். இங்கே எந்த ஒரு அரசியல் மாற்றம் முடிவு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணி முடிவு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் கேட்போம். ஏன்னா எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எந்த முடிவு எடுக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு அது சொல்லிட்டோம். ஆக இந்த விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கலாம், அல்லது வேறு எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ன முடிவு சொல்கிறாரோ ஆதரவு கொடுக்க சொன்னால் நிச்சயமாக கொடுப்போம், கொடுக்க வேணான்னா கொடுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால அவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எப்போதும் கட்டுப்படுவோம்.